தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம கோஆபரேட்டிவ் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பூந்தமல்லியிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு புதுசாக ஒரு ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஷாப்புக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடியது வந்து மெயின் ரோட்டில் கிடையாது. அந்த பூந்தமல்லியில் பாண்டு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெருவில் தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ காப்பீஸ் போகும் அப்படின்றது 2 பேருக்குமே பெரிய ஐடியாஸ் கிடையாது. அப்போது நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கோ நம்ம அதை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது அவங்களுக்கு கரெக்டுன்னு பட்டு அன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு 30,000க்குள்ள கியோசராவுடைய 2201 மாடல் வந்து அவைலபிளாக இருந்துச்சு செகண்ட்ஸில். ஸோ அந்த மிஷினை பற்றி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மிஷினை ஃபைனல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லபடியாக இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. ஸோ அவங்க ஒரு 1.5 இயர்ஸ் கழித்து மறுபடியும் கால் பண்ணி அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கு வந்து ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களும் நம்ம ஆஃபீஸ்க்கு நேரில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சேம் அதே கியோசராவுடைய 2201 மிஷினையும் கொடுத்துருந்தேன். அந்த மிஷினை பூந்தமல்லி பக்கத்தில் குமணாஞ்சா அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அந்த மிஷினை இன்ஸ்டலேஷன் பண்ணேன். அவங்க அங்கே ஸ்டூடியோ ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டூடியோவோட ஒரு அடிஷ்னலாக ஒரு ஜெராக்ஸ் கடையை ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மகிட்ட மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் நல்லபடியாக இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. எகைன் அடுத்து ஒரு 1.5 to 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவங்க அதாவது இப்போ செகண்ட் டைம் நம்மக்கிட்ட மிஷின் எடுத்தாங்க இல்லையா, அவங்க கால் பண்ணி அவங்களுடைய ரிலேஷனுக்கு மிஷின் தேவைப்படுது. நாங்கள் இந்த இடத்த வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துக்கு வேற ஆள் வரப்போகிறாங்க. அவங்களும் வந்து ஸ்டூடியோ ரன் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்டூடியோவுக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த 3வது பர்சன் நேம் வந்து மகேஷ். ஸோ இவங்க தான் அந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு ஸ்டூடியோவும் அது கூட ஒரு ஜெராக்ஸ் மிஷினும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் மூலயமா. ஸோ அப்போது இவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணது கெனானோடைய 2002N. இது வந்து ஒரு டேபிள் டாப் மாடல் வித் ஏடிஎஃபோட வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம கேதர் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மிஷின்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் இவங்க பிக் பண்ணது இந்த கெனான் மாடல் தான். ஸோ இந்த மாடலை அவங்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போய், அதாவது நம்ம செகண்ட் டைம் இன்ஸ்டலேஷன் பண்ண அதே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மிஷின் எடுத்துகிட்டு போய் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்து நிறைய பேர் மிஷின் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு 1 இயராக அந்த ரீசன்ட் டைம்ஸில் நிறைய ரெக்கமெண்டேஷன் கால்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக வருது. ஸோ அவங்களுக்கு நம்ம நல்லபடியாக மிஷின் சப்ளை பண்ணி அது வந்து 3rd ஜென்ரேஷன் வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டெப் வந்து இந்த 3rd ஜென்ரேஷனோட நிற்காமல் இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் எங்கள் சைடில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுதோ, எந்த அளவுக்கு பெஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுக்க முடியுதோ எங்கள் சைடில் கண்டினியூவாக நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அதை மட்டும்தான் நாங்கள் நம்பணும். இப்போது இந்த அளவு வரைக்கும் நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி கண்டினியூவாக இதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஃபைனலாக இந்த கண்டென்ட்டை ஒரு சிம்பிளாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒருத்தவங்க மிஷின் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் அண்ட் நல்ல சப்போர்ட் கொடுத்ததுனால அவங்கக்கிட்ட ஷாமலா அப்படின்றவங்க மிஷின் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் நல்லா இருந்ததுனால நம்மளுடைய நம்பரை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நம்ம ஆஃபீஸ்க்கு நேரில் வந்திருந்தாங்க. கரெக்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்ததுனால அவங்க நம்மக்கிட்ட மிஷின் எடுத்து அவங்களும் நல்லபடியாக ரன் பண்ணாங்க. ஸோ இப்போ இவங்கக்கிட்ட இன்னொருத்தவங்க மிஷின் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நம்ம நல்ல சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் கொடுத்ததுனால அவங்கக்கிட்ட மிஷின் என்கொயரி பண்ணவங்களுக்கும் நம்ம நம்பரை அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3வது பர்சனும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்னன்றதை சொன்னாங்க. அவங்களுக்கும் ஒரு கரெக்டான ஒரு கைட்லைன்ஸும் சில ஐடியாஸும் கொடுத்தோம். ஸோ அதை வச்சு அவங்க 2002N மிஷினை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மிஷினை அவங்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டலேஷன் அண்ட் டெமோ எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் ஒரு லோ ப்ரைஸில் ஒரு மிஷின் வேணும், உங்ககிட்ட ஒரு 30,000 தான் இருக்குது, 40,000 தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு A3லேருந்து டியூப்ளெக்ஸ் வரைக்கும் எல்லா ஆப்ஷனும் வேணும். அதுக்கு என்னால் வந்து ஃபஸ்ட் RC 1,00,000 ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு என்ன ஆப்ஷன் கேட்டிங்க அப்படின்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு மிஷினை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணி இன்ஸ்டலேஷன் தாராளமாக பண்ணிக்க முடியும். சில மிஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்லிடும். இதில் நான் சொன்ன டீட்டெயில்ஸை தாண்டி உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இந்த ஃபோட்டோ காப்பியர் ஃபீல்டை பற்றியும் ஃபோட்டோ காப்பியர்ஸ் மிஷின்ஸை பற்றியும் முக்கியமாக இந்த பிஸ்னஸை பற்றியும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. ஸ்கேன் பண்ணும்போது A4 அளவுக்கு வந்து மிச்சது வர மாட்டேங்குது அப்படின்னா அது அவங்களுக்கு எடுக்க தெரியல. நான் இதில் சொல்லி தரேன். பேப்பர் வந்து இந்த பொசிஷனில் வைக்கணும். ஏன்னா ட்ரேயில் நம்ம இந்த பொசிஷனில் தான் வச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இப்படி தான் வைக்கணும். இங்கேயும் கேப் இருக்கக்கூடாது, இங்கேயும் கேப் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த கார்னரில் கரெக்டாக எக்ஸாக்டாக. ஆமாம், க்ளோஸ் பண்ணுங்கள்.
சிங்கிள் காப்பி கேட்குறாங்கன்னா டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ம். ஸோ பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 அமுத்தோம்னா 2 காப்பி. ஆமாம் 2 காப்பி வந்துடும். இப்போ நம்ம எடுப்போம் பாருங்கள். இப்போ இது வந்து பிரிண்ட் எடுக்க போயிடும். ஜெராக்ஸில் இருக்குல்ல இது, அது அந்த நியூஸ் பேப்பர்லேயே இருந்துச்சு. இது இருந்துச்சு. சரி இந்த இடம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கலாம். ஹலோ சரி, நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கணும்னா இந்த பொசிஷனில் வச்சுட்டு இங்கே 2 சைடுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் அழுத்துங்க. நீங்கள் அழுத்துங்க. சைடு அதெல்லாம் 1 சைடு 2 சைடுன்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இதை டேரெக்டாக கொடுத்துட்டு டேரெக்டாக ஓகே கொடுத்துடலாம். சரிங்களா, பண்ணுங்கள். இப்போ இதில் 2 காப்பி கேட்குறாங்கன்னா, காப்பீஸ் 2 கேட்குறாங்கன்னா கொடுங்க. டிஸ்பிளேல 2 மாறிடுச்சா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபினிஷ் ஸ்கேன் நெக்ஸ்ட்னு வந்ததுக்கப்புறம் அதே இடத்துல திருப்பி வைங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்ட். அதில் நீங்கள் ஓகே கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஓகே கொடுக்கணும்னு நெசசரி கிடையாது. பேப்பர் டெலிவரி ஆகிடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. ஓ, வெளியில வந்துட்டு திருப்பி உள்ள போயிட்டு திருப்பி ரொட்டேட் பண்ணி அதுதான் டியூப்ளெக்ஸ் இந்த மாடல்ஸ் எல்லாமே. காப்பி. ஸோ 2 காப்பி. இப்போ மேலே வச்சு எடுக்கிறதுக்கு ரீசெட் பண்ணிவிடுங்க. எல்லா ஆப்ஷன் உங்கள் அந்த மிஷின் பண்ணுற மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் போகிறப்போ கம்பல்சரி இந்த ரீசெட் கீ ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ டக்குன்னு ஐடி கார்டு வந்துட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஐடி கார்டு போகக்கூடாது. ரீசெட் பண்ணிட்டு தான் ஐடி கார்டு போகணும் நீங்கள். ஓகேங்களா, ரீசெட் பண்ணிட்டா பழையபடி வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐடி கார்டு காப்பீஸ் இருக்கும். ஆனால் இது மேலே கீழே வரும். நீங்கள் பக்கத்து எடுப்பீங்களா, மேலே கீழே எடுப்பீங்களா? மேலே கீழே தான் எடுப்பீங்களா? அப்போ ஈஸி. சரி, ஏடிஎஃப் ஃபங்க்ஷனை பார்த்துருங்க. இப்போ பல்காக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்ணாடியில் ஒரிஜினல் வைக்காமல் இப்போ இந்த 3 பேப்பரும் மேலே வைங்க. இந்த மாதிரி நல்ல பேப்பர்ஸாக இருக்குது, கிளியாமலாம் கசங்காமல் இருக்குன்னா மேலே ஏடிஎஃப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 3 பேப்பர் இருக்குங்களா? ஆமாம். இப்போ இந்த 3 பேப்பர்லேயும் ஃபஸ்ட்டு பேஜ் சிங்கிள் சைடு தான் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் 10 செட்டு கேட்குறாங்கன்னா 10 நம்பரை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 10 பேப்பர் வெளியில் வரும். கீழே இருக்கிறது வராது. இந்த 1 and 1 and 1. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அடுத்த ஒர்க் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இருங்க. இப்போது அந்த 3 பேப்பர்லாம் எடுத்து இந்த மாதிரி பல்காக ஒரு உங்களுக்கு 20-30 பேப்பர்ஸ்லாம் வருது அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம வச்சு எடுக்க தேவையில்ல. சிங்கிள் சைடு அப்படின்னா டேரெக்டாக மேலே வச்சுட்டு சிங்கிள் டேப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு செட்டு தான் வேணும்னா எடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஸோ நீங்கள் அடுத்த ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இங்கே ஈஸியாக உங்களுக்கு டெலிவரி ஆகிட்டு இருக்கும். வந்துருச்சியா? இப்போது இதுலேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்குறாங்க. இதில் திருப்பி வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம கண்ணாடியில் திருப்பி வச்சோம்ல, அந்த மாதிரி ஏடிஎஃப்ல திருப்பி வைக்க வேணாம். ரீசெட் பண்ணிவிட்டு 2 சைடு போங்க. கண்ணாடியில் வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தோம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஏடிஎஃப்ல வச்சு எடுக்கிறதுக்கு 2 சைடட் கொடுக்கணும். ஓகே. இந்த 2 ஆப்ஷன் தான் பயன்படும். இந்த 2-1 வந்து பயன்படாது. 2-2 பயன்படும், 1-2 பயன்படும். அதாவது இது வந்து 2 காப்பி, அது ரெண்டாவது பக்கம். அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 சைடட் கொடுத்த உடனே ஒரு ஆப்ஷன் வரும், 1 சைடட் 2 சைடட். அது கண்ணாடியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. சரி. ஏடிஎஃப்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே 2 சைடட். ஓகேங்களா? அதை ஓகே கொடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ என்ன நடக்கும் பாருங்க. மேலே நீங்கள் திருப்பி வைக்கிறோம்ல, நம்ம அதுக்கு பதிலாக மிஷினே திருப்பி விட்டுரும்.
ஸோ மேலே நமக்கு ஸ்கேனிங் நடந்துக்கிட்டே இருக்கும், கீழே பேப்பரும் டெலிவரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரிஜினல் வைக்கக்கூடாது. ஒரிஜினல் வைக்கவே கூடாது. இந்த இடத்துல நாங்கள் பிரித்து எடுத்துட்டோம். பாலிஷ் போடுறப்போ, வாஷிங் பண்ணுறப்போ பசங்க லைட்டாக போட்டாலே வந்துடும். அந்த இடத்துல டீட்டெயில்டாக எல்லாம் போட்டிருக்கோம். டேமேஜ் ஆன ஒரிஜினல் வைக்கக்கூடாது, டேமேஜ் பீஸு, அப்புறம் ஏதாவது இந்த பின் அடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸ்பைரலுக்கு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே அதில் வைக்கக்கூடாது அப்படின்றது டிஸ்பிளே அதில் அப்படியே அந்த பிக்சர்ஸோடையே போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஏடிஎஃப் ஃபங்க்ஷன். இது ஐடி கார்டு ஒன்று எடுத்து பார்த்துருங்க. இப்போது ஐடி கார்டு எடுக்கிறப்போ சென்டரில் வைங்க. அதில் வைக்கிற மாதிரி ஓகே கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஐடி கார்டு காப்பினே இருக்குல்ல ஒரு பட்டன், ஆமாம், அது ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஐடி கார்டு காப்பியை ஓகே கொடுத்துட வேண்டியதான். ஸ்டார்ட். ஸ்கேன் நெக்ஸ்ட். அதே இடத்துல திருப்பி வச்சுட்டு அதே இடத்துல வச்சிடலாம். அதே இடத்துல தான் வைக்கணும். இந்த இது பொறுத்து அப்பா